எப்படி பார்க்குறீங்க இந்த நகர்வுகளை? திரு விஜயனுடைய அரசியலையும் கூடவே இருந்து பார்க்குறவர், எனக்கு என்னமோ இன்விசிபிள் அட்வைசர்னு நீங்கள் இருப்பீங்களா? பல கட்சிகள் இருந்ததுனால அப்படி ஏதாவது இருக்கா, இல்லை எப்படி அடங்குறது? இந்த இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? கார்த்திகை செல்வன், இப்போ எல்லாரும் சொன்னாங்க, எல்லாத்தையும் கேட்டேன் நான். அதாவது ஒரு உச்சபட்ச நடிகர் 400 கோடி சம்பாத்தியத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கார். ஒரு திரைப்படத்தை அவருக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகியும் அவரால் மாவட்ட செயலாளர்கள் போடுவதற்கே அவருக்கு என்ன முடியல. கட்சி நிர்வாகிகளை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கே அவரால் முடியல. இதில் புசியானந்தனுடைய அரசியலையும் ஜான் ஆரோக்கியசாமி புசியானந்தனுடைய இருவருக்கும் இடையே அரசியல் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அவரால் முடியலை. அடுத்து புதிதாக இன்னொரு வியூக வகுப்பாளர் ஆதவர்ஜனா உள்ளே வந்திருக்காரு. அவர் யாரால் உள்ளே கொண்டு வரப்பட்டார்? ஒன்று புசியானந்தால் உள்ளே கொண்டு வரப்பட்டாரா, இல்லை ஜான் ஆரோக்கியசாமியை கவுண்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டாரான்னு நம்மளுக்கு தெரியாது. சார், விஜய் விரும்பாமல் அதெல்லாம் நடக்குமா சார்? இல்லை, விஜய் ஏற்கனவே கன்ஃபியூஷனில் தான் இருக்கார். அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 1 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 1 கோடி உறுப்பினர்கள் சேர்த்து விட்டோம் என்று சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த 1 கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை உருவாக்கிவிட்டு இப்போ இத்தனை வியூக வகுப்பாளர்களை தேடி தேடி ஓட வேண்டிய சூழலுக்கு விஜய் ஆளாகிவிட்டாரோ என்ற ஒரு கேள்விக்குறி இங்கே வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான் அதுக்கு காரணம். ஏன்னா யாரும் நோட்டாவுக்கு பெரியவங்களும் பொதுமக்களும் போய் ஓட்டு போட மாட்டாங்க ஈஸியாக. அப்படியே போட்டால் ஒரு 600 ஓட்டு 500 ஓட்டு தான் விழுகும். இந்த 6000 ஓட்டு நோட்டாவுக்கு ஓட்டு போட்டது விஜயுடைய இளைஞர்கள் போட்டிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ளே எழுந்திருக்கு. ஏன்னா 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி 234 தொகுதியில் கிட்டத்தட்ட 40,000 ஓட்டுகளை பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் அது 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக அது இருக்கும். அப்போ அவங்க இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் விஜய் திமுகவில் இருக்கிறார். விஜய்க்கு சீமானுக்கும் பிரச்சனை. இப்போ 2 பேருக்கும் அவர் ஓட்டு போட முடியாது. கட்சி ஆரம்பிச்சாச்சு. எல்லா மாவட்டத்திலையும் கட்சி இருக்குது, அமைப்பு இருக்குது, எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் கிட்டத்தட்ட இருக்கு. சின்ன லாஜிக் என்ன பிரச்சனை இருக்குன்னா, 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, 11ஆம் தேதி பிகே வந்துட்டாருன்னா அது இது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு இதாக தானே இருக்க முடியும். அவ்வளோ குயிக்காக அப்படி நடந்துருச்சு, அந்த முடிவை ஒட்டி இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? இல்லை, பிகே கொண்டு வர்றதுக்கான முடிவு ஆதவர்ஜனா இருக்காரு. ஆதவர்ஜனாவுக்கும் பிகேக்கும் தொடர்பு இருக்குது. அவங்க கூப்பிட்டு வர்றாங்க. பிகாஸ் ஜான் ஆரோக்கியசாமி இன்னைக்கு டம்மி பண்ண வேண்டிய சூழல்